பாபாவின் அற்புதங்கள். ஜிஜி நார்கே என்ற பக்தர் பாபாவுக்கு பிரியமானவர். ஒரு முறை பாபா தன்னிடம் தரப்பட்ட கப்பினிகள் அனைத்தையும் பிறருக்கு கொடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது நார்கே பாபா தனக்கும் ஒன்று கொடுக்க வேண்டும் என விரும்பினார். அப்போது கப்பினி தருவதை நிறுத்திவிட்டு நார்கேயிடம் வந்த பாபா, உனக்கு கப்பினி கொடுக்கவில்லை என என்னை குறை கூறாதே, ஆண்டவன் உனக்கு நான் அளிப்பதற்கு அனுமதிக்கவில்லை என்றார். அடுத்ததாக 1917 டிசம்பர் மாதம் நானா சாஹிப் நிமோன்கரின் மகனான சோம்நாத் நிமோன்கர் கிறிஸ்மஸ் சமயத்தில் பூனாவில் பிளேக் நோய் பரவி இருந்ததால் தனது சொந்த ஊரான நிமோன் என்ற ஊருக்கு திரும்பினார். வரும் வழியில் ஷீரடியில் பாபாவை தரிசிக்க வந்தார். ஷீரடியை விட்டு புறப்படும் போது பாபா உதி கொடுத்து போய் குழந்தையை காப்பாற்று என கூறி அனுப்பினார். பாபா சாதாரணமாக கூறுகிறார் என நினைத்தபடி சோம்நாத் வீடு திரும்பினார். அங்கே அவரது சகோதரரின் குழந்தை கவலைக்கிடமாக இருந்தது. இதைத்தான் பாபா குறிப்பிட்டார் என்பதை உணர்ந்த சோம்நாத் பாபா அளித்த உதியை குழந்தைக்கு கொடுத்துவிட்டு பாபாவிடம் மனதுருகி பிரார்த்தித்தார். அந்த நேரம் முதல் குழந்தையின் நோய் குறைய ஆரம்பித்து விரைவில் குழந்தை குணமானது. அடுத்தது கொலம்பே என்பவர் சாய் தரிசனத்துக்கு சென்றிருந்த போது அவரை தவிர பிறரிடம் பாபா தர்சனை கேட்டு வாங்கியிருந்தார். உடனடியாக அவர் தன்னிடம் இருந்த கெட்ட பழக்கங்களை விட்டுவிட்டதால் பாபா தர்சனை கேட்காமல் விளக்கு அளித்ததாக பிறரிடம் பெருமையாக கூறிக்கொண்டார். அவர் விடுதிக்கு சென்று விட்ட பிறகு பாபா அவருக்கு செய்தி அனுப்பி 2 ரூபாய்களை தர்சனையாக தந்து அனுப்பும்படி பெற்றுக்கொண்டார். தற்பெருமை என்றுமே கூடாது என்று போதிப்பதற்காக இந்த தண்டனை அவருக்கு. அடுத்ததாக கபர்தேயின் மனைவி தினமும் பாபாவுக்கு நைவேத்தியம் கொண்டு வருவது வழக்கம். ஒரு நாளாவது நேரில் வந்து தங்களுடன் சாப்பிடுமாறு பாபாவை வேண்டுவாள். பாபா நிச்சயம் வருவதாக கூறுவார். ஆனால் ஒரு நாளும் போனதில்லை. இன்று எப்படியாவது பாபாவை சாப்பிட அழைக்க வேண்டும் என்ற உறுதியோடு அந்த அம்மையார் சமைத்து கொண்டிருந்தார். அப்போது அருவருப்பான கருப்பு நாய் ஒன்று அங்கே வந்தது. அதை கண்டதும் எரிச்சல் அடைந்த அந்த அம்மா ஒரு கொள்ளிக்கட்டையை எடுத்து நாய் மீது வீசி துரத்தினார். உணவு தயாரித்து முடித்ததும் மதிய உணவுக்கு வருமாறு பாபாவை அழைக்க மசூதிக்கு சென்று விட்டார். ஆமாம், சாப்பிட கூப்பிடுவாய், நம்பி வந்தால் கொள்ளிக்கட்டையால் அடித்து துரத்துவாய் என்றார் பாபா. அந்த அம்மா பதில் சொல்ல முடியாமல் வாயடைத்து நின்றாள். அடுத்தது உத்தவேஷ் என்ற பக்தர் ஷீரடிக்கு வந்து சாய் தரிசனம் செய்ய போது பாபா மாவரைத்து கொண்டிருந்தார். எதற்காக இவ்வாறு திருகு பிடித்து மாவரைக்கிறீர்கள் பாபா என உத்தவேஷ் கேட்க, என்னிடம் வருபவர்களாக நானே அரைக்க வேண்டியிருக்கிறது என்றார் பாபா. அதாவது தன்னிடம் வரும் பக்தர்களின் துயரங்களையும் துன்பங்களையும் கர்மங்களையும் அரைத்து போட்டு அவற்றை நீக்கும் பொறுப்பை பாபா ஏற்கிறார் என்பதை உணர்ந்தார் உத்தவேஷ். அடுத்து தன்னிடம் வந்து அமர்ந்திருக்கும் பக்தர்கள் முன்னிலையில் பாபா தன்னை பற்றி அவ்வப்போது பேசுவார். நான் கோவா கடற்கரைக்கு போயிருந்தேன். என்னை கப்பலில் ஏற அந்த சிப்பந்தி அனுமதிக்கவில்லை. அதன் பிறகு ஒரு இராணுவ வீரன் வந்து என்னை அனுப்பினான் என அவர் பேசுவார் என வைத்துக் கொள்ளுங்களேன். எல்லோருக்கும் இது பைத்தியகாரத்தனம் என தெரியும். ஏனெனில் பாபா எங்குமே சென்றிருக்க மாட்டார். உண்மையில் என்ன சங்கதி என்றால் அந்த கூட்டத்தில் இந்த விஷயத்தோடு தொடர்புடையவர் யாரேனும் இருப்பார். அவரை பற்றித்தான் பாபா பேசுவார். அவரை குறிப்பிடாமல் தன்னை குறிப்பிடுவதால் சம்பந்தப்பட்டவருக்கு மட்டுமே இது தன்னை பற்றியது என தெரிய வரும். ஷீரடியில் பிளேக் நோய் பரவியிருந்த நேரம் அல்வாவிற்கும் ஒருவனிடமிருந்து பாபா நைவேத்தியத்திற்காக அதை வாங்குவார். சில நாட்களாக அவனை காணவில்லை. பாபா நார்கேவை அழைத்து, நீ போய் அவனது கடையில் இருந்து அல்வா வாங்கி வா என அனுப்பினார். கடையில் கடைக்காரன் மனைவிதான் இருந்தார். பிளேக்கினால் கணவர் இறந்து விட்டதாகவும் அவர் தயாரித்த அல்வா அலமாரியில் உள்ளது, தைரியம் இருந்தால் எடுத்து போகுமாறும் கூறினாள். நார்கே பயந்திருந்தாலும் தைரியத்தை மனதில் வரவழைத்து கொண்டு அல்வாவை எடுத்தார். பிறகு மசூதிக்கு வந்து பாபாவிடம் தந்தார். அதை பாபா மற்றவர்களுக்கு பிரசாதமாக அளித்தார். நார்கேயிடம் பாபா கூறினார், இங்கே இருந்தால் இறந்து விடுவாய் என்று நினைக்கிறார். அது அவ்வாறு அல்ல. சாவினால் தாக்கப்படுமாறு விதிக்கப்பட்டுள்ளவர்கள் அதனால் தாக்கப்படுவார்கள். யார் இறக்க வேண்டியவர்களோ அவர்கள்தான் இறப்பர். யார் காப்பாற்றப்பட வேண்டியவரோ அவர் காப்பாற்றப்படுவார் என்றார் பாபா. ஓம் சாய்ராம்.